கன்னிராசி. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா, அவங்க எப்பேர்ப்பட்ட தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க எவ்ளோ இவங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, அத ஒரு நாளும் பெருசுபடுத்தாம, தனக்கு உண்டானவங்க, தான் நேசிச்சவங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள எப்பவுமே சிறு பிள்ளையாவும், அவங்கள தூய்மையாவும் பார்க்கறதுனாலவே கன்னிராசி இப்போ வரைக்கும் ஏமாந்து நிக்கிறீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சொல்லப்போனா கன்னிராசி ரொம்ப தெளிவானவங்க. எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க. திட்டமிட்டும் செயல்படக்கூடியவங்க. என்ன ஒண்ணு அதீத சிந்தனை. தனக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னாக்கா, அதுவும் தலை போற ஆபத்தாவே இருந்தாலும் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஆனா தன்ன சுத்தி இருக்கிறவங்க, தான் நேசிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இல்ல பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தா கூட, அதுக்கு மெனக்கெட்டு போய் அவங்கள பாதுகாத்து நிப்பீங்க. ஆனா, அதற்கு அவங்க ஒரு நாளும் சட்டையே பண்ணதில்ல. "அட போப்பா!" அப்படிங்கிற மாதிரி நீங்க செய்ற எல்லாத்தையுமே துச்சமா நெனச்சு தூக்கி போட்டு தான் போயிட்டுருப்பாங்க. அவங்க எப்படி போனாலும் பரவால்ல, நான் வச்ச பாசம் ஒரு நாளும் மாற்றத்தை கொடுக்காதுங்கிறத எப்பவுமே தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பீங்க. அவங்கள என்னைக்குமே பாதுகாத்து நிக்கணுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. தன்னுடைய செயல்பாடுகளால அவங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு தான் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருப்பீங்க. "என்னம்மா நீ பாசத்த மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கே, எங்களுக்கு பகைன்னு ஒண்ணு இருக்கு. அது தெரியுமான்னு?" கேட்டா, ஆமாங்க. பாசம் வைக்கிற அளவுக்கு பகை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, இவங்கள மாரி ஒரு எதிரிய நீங்க யாராலயும் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட கன்னிராசி. தலைப்பு பார்த்திருப்பீங்க. ஒரு சில விஷயங்கள தெய்வம் எடுத்த முடிவா நம்ம விட்டு விலகி நிப்போம். அப்படிதாங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தால தலைவிதி மாறப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது கன்னிராசிக்கு கண்டக சனியா வருதுங்க. என்னம்மா ரைமிங்கா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஆமாங்க. இந்த நேரத்துல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரா, இல்ல கெடுப்பாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா ஒரு சில விஷயங்கள மட்டும் எச்சரிக்கையா இருந்துட்டுனாக்க, அவரு அள்ளி கொடுக்க மட்டும் தான் வந்திருக்காருங்கிறத நீங்க உணர்ந்துப்பீங்க. அதாவது அவங்க அள்ளி குடுக்குறத நீங்க பயன்படுத்துறதும், பாதுகாத்து வைக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. அதுதான் ஒரு சில விஷயங்கள நீங்க எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? கன்னி ராசி. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல சனி பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோம்னாக்க 29/3/2025 அன்னைக்கு நடக்க போகுது. அதே சமயம் நாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாங்க சொன்னோம்னா 6/3/2026 அன்னைக்கு நடக்க போகுது. இந்த பெயர்ச்சியால சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து அது கும்பராசியில இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறாரு. மீனம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு. அங்க வரக்கூடிய சனி பகவான் அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு அங்கதாங்க இருக்க போறாரு. இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியை தொடர்ந்தும் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் ராகுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறதுனால இந்த அமைப்பை வச்சு நம்ம கணக்கிட்டு பார்த்தோம்னா கன்னி ராசிக்கு இதனால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, சனி பகவான் உங்க ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்துக்கு உரியவர். இவர் இப்ப 7ஆம் இடத்துக்கு வருது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம். இதைத் தொடர்ந்து வரக்கூடிய குரு ராகு பெயர்ச்சியினால இந்த கிரக நிலை மாற்றத்தினால ஒரு உன்னதமான நன்மைகளை தரக்கூடிய காலகட்டமா தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, அத திட்டமிட்டு செயல்படுத்தணும். சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் யார் ஒருத்தங்க எச்சரிக்கையா இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில கன்னி ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருக்கணும், திட்டமிட்டு செயல்படணும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட விட்டு குடுத்து நடந்துக்கணும். வெளியிடங்கள பொறுத்தவரைக்கும் உடைய வார்த்தைகள்ல நிதானம் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி பணியிடங்கள்ல உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் அப்படிங்கிறது படிப்படியா நீங்க தொடங்கும். உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப பதவி உயர்வு, அந்தஸ்து உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. இப்ப சொல்லுங்க, கண்டக சனி உங்களுக்கு பாதிப்ப கொடுக்குமா? எந்த அளவுக்கு இத்தன நாளா அங்கீகாரம் இல்ல, நமக்கு திறமைக்கு வாய்ப்பு இல்ல, நமக்கு பதவி உயர்வு கிடைக்கல, நமக்கு பின்னாடி வேலைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பதவிக்கு போயிட்டாங்கல்லாம் எத்தன நாள் ஆதங்கப்பட்டிருப்பீங்க. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதே சமயம் மறைமுக எதிரிகளுடைய பலம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையா இருக்கணும். விழிப்புணர்வோட இருக்கணும். அதே மாரி ஏதாவது ஒரு விஷயத்துல கையெழுத்து போடுறீங்க. சொத்து விஷயமா இருக்கட்டும், இல்ல வேலை பார்க்கக்கூடிய இடங்களாகட்டும், கையெழுத்துன்னு ஒண்ணு போடுறீங்க அப்படின்னாக்கா, அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி யாருக்கும் வாக்குறுதி குடுக்கக்கூடாது. வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னாக்கா, அத காப்பாத்தணுங்கிற பெயர்ல நெறைய விஷயங்கள்ல நம்ம அல்லல் பட வேண்டியிருக்கும். போராட வேண்டியிருக்கும். அத தவிர்த்துடுங்க. அதே மாரி இல்லத்த பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயத்த மட்டும் பேசுங்க. இதனால குடும்பத்துல சந்தோஷம் குடிகொள்ளும். அதே மாரி வாழ்க்கை துணைக்கிட்ட மனம் விட்டு பேசுறது ரொம்ப முக்கியங்க. எப்பவுமே கன்னி ராசிய பொறுத்தவரை இந்த கஷ்டத்த மறைச்சுக்கிறீங்க. குறிப்பா உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய கஷ்டத்த தெரியாமலே பார்த்துக்கிறீங்க. இதனால கன்னி ராசிக்காரருடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க, இவங்க நம்மகிட்ட எதையும் மறைக்கிறாங்கன்ற அளவுக்கு சந்தேக பேர் வழியில கூட சண்டை சச்சரவு வந்துட்டு தான் இருக்கு. தயவு செஞ்சு அதாவது உன்னதமான படிப்புங்க நீங்க.
அது உண்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. நீங்க கஷ்டத்த மறைக்கிறதுங்கிறது தப்பா மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துது. முக்கியமா வாழ்க்கை துணைக்கிட்ட சண்டை சச்சரவு வரதுக்கு காரணம் அதுவாவே இருக்கு. உங்களுடைய கஷ்டங்கள நல்லது கெட்டத பகிர்ந்துக்கோங்க. உறவுகளால வசந்தம் வரும். சுபகாரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மனசு போல கைக்கூடி வரும். வரவை சுப செலவாக மாத்துவது உங்களுடைய புத்திசாலித்தனங்க. அதே மாரி குடும்பத்துல பெரியவங்களுடைய உடல் நல அக்கறை அவசியம். நெருப்பு, மின்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள கையாளுறீங்க அப்படின்னாக்கா, ஆண்களோ, பெண்களோ, கன்னிராசி சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி கவனமா கையாளுங்க. அதே மாரி செய்யக்கூடிய தொழில்ல இத்தன நாளா வந்து பாத்தீங்கன்னாக்க, தொழிலே விட்டுட்டு போயிடலாம் மாரி, ஒரு மாரி தடை தாமத்தோட இருந்திருக்கும். அந்த சுணக்கம் நீங்குது. தொழில் அப்படிங்கிறது விருத்தியாகுது. லாபம் பெருகுது. பங்கு வர்த்தகம், ரியல் எஸ்டேட், சூதாட்ட முதலீடுகள தவறியும் வந்து நீங்க இறங்கக்கூடாது. அதாவது உழைப்பால மட்டும் தான் உங்களுக்கு உயர்வு வருங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல நேரடி கவனம் தேவை. இதுவே அரசு துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்க திறமைகள் வெளிப்படும். அந்த திறமைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். இதுவே கலைத்துறையில இருக்கீங்க, படைப்பு துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்க திறமைக்கு உரிய ஏற்றத்தை பெறுவீங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்கான யோகம் இருக்கு. அதே மாரி சட்ட திட்டங்கள மதிக்கிறது ரொம்ப அவசியம். வெளிநாட்டுக்குலாம் போறீங்க அப்படின்னா. குறிப்பா இந்த கன்னி ராசி இந்த காலகட்டத்துல அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு யாரையும் நம்பக்கூடாது. நம்பி நம்பி ஏமாந்தது போதும். சரிங்களா? அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் திறமையால பெருமை பெறுவீங்க. பயண பாதையில சுகாதாரம் இல்லாத உணவே நஞ்சாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, வெளி உணவுகள முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அதே மாரி பார்த்து பார்த்து உணவு எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் சுளுக்கு, பல், மூட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நிலை இருந்ததுன்னா, உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்கள் அனுமன் வழிபாடு அநேக நன்மைகளை அள்ளி கொடுக்கும். அதே மாரி ஒரு முறையாவது திருநாகேஸ்வரம் போயிட்டு அவர வணங்கிட்டு வர்றதுங்கிறது நல்லதை மட்டுமே உங்ககிட்ட நிலைக்கச் செய்யும். கெட்டதை உங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா? இதுவே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இந்த கண்டக சனியால கன்னி ராசிக்கு ஒரு கஷ்டமும் வராதுங்கிறத உணர்ந்திருப்பீங்க. சொல்லப்போனா உங்களுக்கான அங்கீகாரத்தையும், அதிர்ஷ்டத்தையும் தான் கொடுக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்து அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இதுல முதல்ல இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த சனீஸ்வர பகவான் முழுமையா யோகத்த கொடுக்க போறார். நெனச்சத அடையக்கூடிய நிலைய உண்டாக்குறாரு. வழக்குல உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்துறாரு. இதே நேரத்துல ராகுவும், கேதுவும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள குடுக்குறாங்க? இவங்களும் யோகமான காலமா தான் மாத்தி குடுக்குறாங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அந்தஸ்து உயரும். கோர்ட்டு கேஸ் வழக்குல கூட வெற்றி கிடைக்கும். உடலில் இருந்த பாதிப்புகள் விலகும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நெனச்சத சாதிப்பீங்க. இதை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம். இவர பொறுத்தவரைக்கும் சங்கடங்களை எல்லாத்தையும் நீக்கிறதோட பொன், பொருள், செல்வாக்கு எல்லாத்தையுமே கொடுத்து உங்க வாழ்க்கைய வளமா மாத்தி குடுக்குறாரு. யோகத்தை அதிகரிச்சு குடுக்குறாரு. குடும்பம், தொழில், உத்தியோகம்னு எல்லா விதங்களையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறாரு. குறிப்பா பண வரவை அதிகரிச்சு குடுக்குறாரு. உடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேத்தி வைக்கிறாரு. இதைத் தொடர்ந்து தொழில் இந்த தடைகள் எல்லாமே விலகுது. பொருளாதார நிலையில உயர்வு இருக்குது. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு செல்வாக்கு உயருது. எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுதுங்க. அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு தொழில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உங்கள வந்து சேரும். கூட்டு தொழில்ல விலகி போன பங்குதாரர் கூட மீண்டும் உங்ககிட்ட வந்து இணைவாங்க. இதுவே ஏற்றுமதி, இறக்குமதி, பங்கு வர்த்தகம், ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாரி எந்த துறைகள் இருந்தாலும் தொழில் ரீதியா லாபம் அதிகமா கிடைக்கும். அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் விலகுது. உங்களுடைய திறமைகள் இனி மதிக்கப்படும். ஊதிய உயர்வு உண்டாகும். வேலைப்பளு, பொறுப்பு உயரும். வேலைப்பளு அதிகரிக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். இதுவே அரசு ஊழியர்களா இருக்கீங்க அப்படி இருக்க பதவி உயர்வும், விரும்பிய இடத்துக்கு இடமாற்றமும் கிடைக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுது. உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுது. சொந்தக்காரங்க மத்தியிலும் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை உயர்வுக்கு போகும். மனசுல நினைக்கக்கூடிய அனைத்துமே நிறைவேற போகுது. கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் அதிகமாகும். டீச்சர்ஸ் ஆலோசனை நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை கிடைக்க வைக்கும். குறிப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான யோகமும் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். நோயின் தன்மை அறிந்து சிகிச்சை பெற்று முழுசா குணமாகுவீங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து வந்த நெருக்கடியிலிருந்து இப்ப மீளுவீங்க. குடும்பத்தில இருந்த சங்கடங்கள் விலகுவதனாலையும் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகும். புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது. இழுபறியாக இருந்த சொத்து விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமா முடிவு கிடைக்கும். குறிப்பா குடும்பத்துல பணத்தட்டுப்பாடு விலகுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 4 பேருக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும். நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து அஸ்தம் நட்சத்திரம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டங்க. சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாரு. இந்த காலகட்டத்துல அதிகபட்சமான லாபத்தை அடைய முடியும். உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்துன்னு எல்லாமே உயரப் போகுது. இதே இடத்துல ராகுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படின்னாக்கா, இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்குதுங்க. துணிச்சலாக செயல்படுவீங்க. முயற்சிகள்ல வெற்றி உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான நிலை இருக்குது. உடல்நிலையும் சீராகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. இதைத் தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம்.
இத்தன நாளா நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருந்துச்சு இல்லையா? இனி நினைக்கிறது எல்லாமே நடக்கும். பொருளாதார நெருக்கடிகள் விலகுது. மனசுல ஒரு குறையும் இருக்காத அளவுக்கு குரு உங்களுக்கு சாதகமா இருக்காரு. உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை குடுக்குறாரு. செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு. பட்டம், பதவின்னு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. குறிப்பா சமூகத்துல அந்தஸ்து அதிகமாகுது. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. வருமானத்துல இருந்த தடைகளும் விலகுதுங்க. பொதுப்படியா சொல்லணும்னாக்க, சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கிறதால சந்தோஷமா வர போறீங்க. வியாபாரம், தொழில்ல இருந்த தடைகளும் விலகுது. போட்டியாளர்கள் உங்ககிட்ட போட்டி போட முடியாம விலகி ஓடுவாங்க. சமூகத்துல அந்தஸ்து, செல்வாக்கு உயருவதனால, குடும்பத்திலயும் சரி, உற்றார் உறவுக்காரர்கள் மத்தியிலயும் சரி, உயர்வாக இருக்க போறீங்க. அது தொழில் ரீதியா தொழில்ல இருந்த சங்கடங்கள் விலகுது. திட்டமிட்டு செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள் கூட வெற்றியாகுது. அரசு வழியல்ல நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குது. அதாவது எல்லா விதங்களுமே தொழில் ரீதியா மேன்மை உண்டாகுது. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும், அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயருது, பிரச்சனைகள் தீருது, எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்குது. மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவா இருக்காங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுது. உங்களுக்கும் ஊதிய உயர்வும், பொறுப்புகளும் அதிகமாகுது. குறிப்பா முதலாளிகள் மத்தியில உங்களுடைய மதிப்பும், மரியாதை உயர்வுக்கு போகுதுங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் தீருதுங்க. உடல்நிலையில உண்டான சங்கடங்கள் மறையுது. அலுவலக பணிகள்ல பதவி உயர்வு ஏற்படுதுங்க. திருமண வயதில கூடிய பெண்களா இருந்தீங்கன்னாக்கா, நல்ல வரன் அமையும். இதுவே வேலை தேடிட்டு இருக்கவங்க, ரொம்ப நாளா படிச்சு சரியான வேலை அமையலன்னு நினைக்கிறீங்களா? உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும். ஆனா புதிய நபர்கிட்ட யார்ட்டாவது பழக்கவழக்கம் இருக்கு, புதுசா ஒரு நட்புன்னு ஒண்ணு வருது அப்படின்னாக்கா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும், மனக்காரனும், வித்யாகாரனும் உங்களை வழிநடத்துவதனால கல்வியில ஆர்வம் அதிகமாகும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவதனால பொதுத் தேர்வுகள்ல கவனம் செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும், இதுவரைக்கும் உங்கள பயம்புறுத்திட்டு இருந்த நோய்கள் மருத்துவத்திற்கு கட்டுப்படுங்க. பரம்பரை நோயாவே இருந்தாலும் சரிங்க, அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படுத்துங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் வருமானம் அதிகமாகுது. குடும்பத்தில இருந்த சங்கடங்கள் விலகுது. சொத்து மீது இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையுடன் செயல்பட்டு வெளி வட்டாரத்துல செல்வாக்கை உயர்த்திக் கொள்ள போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனீஸ்வர பகவானுக்கு ஈடு இணையான ஒரு நல்ல வழிபாடுன்னு பார்த்தோம்னாக்க, இந்த காலகட்டத்தில விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலையிட்டு, துர்க்கை அம்மனுக்கு குங்குமம் சாத்தி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். நெருக்கடிகள் விலகுதுங்க. இவரால உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் தான் சொல்லலாம். முயற்சிகள்ல வெற்றி, யோகமான பலன்களை கொடுக்கிறாரு. சங்கடங்களை விரட்டி அடிக்கிறாரு. ஏகபோக வாழ்க்கையை வாழ போறீங்க. தொழில், உத்தியோகத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. போட்டியாளர்கள்லாம் பின்வாங்க வைக்கிறார். வழக்குகள்ல வெற்றி, செயல்பாடுகள்ல லாபம். குறிப்பா சங்கடங்கள் அகல்வதனால நன்மைகள் அதிகமாகுது. போராட்டமான நிலையிலிருந்து விடுதலையை கொடுக்கிறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிச்சு வைக்கிறாரு. இதைத் தொடர்ந்து ராகு சஞ்சாரம் இந்த நேரத்துல நினைச்சதை சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலையும், புதிய முயற்சிகளை தொடங்கி அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. பணவரவுல இருந்த தடைகள் விலகுது. பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும். குறிப்பா செல்வாக்கு உயரும், முயற்சிகள்ல எல்லாமே நிறைவேற போகுது. பட்டம், பதவி, அந்தஸ்து நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேற போகுது. இதைத் தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம். இவரால குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலை இருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு. புதிய பதவிகள், பொறுப்புகள் உங்களை சேரும். குறிப்பா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்க கதவை தட்ட போதுங்க. பணம், பதவி, பட்டம், செல்வாக்குன்னு எல்லாமே கொடுத்து வாழ்க்கையை வளமா மாத்தி வைக்கிறாரு குரு பகவான். இதைத் தொடர்ந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உறுதியாக செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். தொழில், உத்தியோகம் இந்த விஷயங்கள்ல உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். செயல்பாடுகள்ல விவேகம் இருக்கும். குறிப்பா உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு சேரும். தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும். குடும்பத்தில மகிழ்ச்சி ஏற்படும். தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிப்பீங்க. அடுத்து தொழில் ரீதியா, தொழில்ல எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க. குறிப்பா போட்டியாளர்கள் உங்ககிட்ட போட்டி போட முடியாம விலகி ஓடுவாங்க. இதுவே புதிய முதலீடுகள் ஏதாவது தொழில பண்றீங்க அப்படின்னாக்கா, அதுலயுமே உங்களுக்கு ஆதாயம் தான் கிடைக்கும். பங்கு சந்தைகளையும் லாபம் கிடைக்கும். அரசு வழிகள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்குது. புதுசா தொழிற்சாலை தொடங்குறது, தொழில் தொடங்குறதுன்னு இந்த எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுங்க. அடுத்து பணியாட்கள பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்களா, உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும். முதலாளிகள்கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். ஊதியம் உயரும். பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல பொறுப்பு அதிகமாகும். குலதெய்வ அருள் கிடைக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுது. மேலும் வாழ்க்கை துணை உங்களுடைய ஆலோசனையை ஏத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் உங்களுடைய பங்கு அதிகமாகும். சாமர்த்தியமாக செயல்பட்டு புதுசா சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை ஏற்படும். அவருடைய கல்வி, வேலை, திருமணம் எல்லா விதங்களிலுமே முன்னேற்றி வைக்கிறதுக்கு கவனமா இருப்பீங்க. மறைமுக எதிரிகள் கூட இப்ப காணாம போவாங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவதனால தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியுங்க. ஒரு சிலர் கல்வியில அலட்சியமா இருப்பீங்க. அது வேணாம். எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு டீச்சர் சொல்றதை ஏத்துக்கிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா தேர்வுகள்ல வெற்றி உண்டாகும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து இருந்து வந்த நோய்கள்ல இருந்து இந்த காலத்துல நிவாரணம் கிடைக்கும். மருத்துவ சிகிச்சைனால முழுசா குணமாக போறீங்க. பெரிய அளவுல பயன்படுத்திட்டு இருந்த நோய் கூட இப்போ குறைய ஆரம்பிக்கும்.
நடைப்பயிற்சி யோகா அப்படிங்கிறது இந்த நோய்களை தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க உதவி பண்ணும். அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் அதிகமா கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டுல சிலர் ஈடுபடுவீங்க. எதிர்பார்த்த வரவுகள்ல இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். துணிந்து செயல்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. உடைய வசதிக்கு ஏற்ற வீடு கட்டி அதுல குடியேறுவீங்க. குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. பிள்ளைகள் உங்க விருப்பப்படி நடந்துப்பாங்க. அவங்களுடைய நல்லது கெட்டதுக்கு எல்லாமே இப்போ வந்து நீங்க பொறுப்பேற்பீங்க. வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயர்வுக்கு போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க. குலதெய்வ வழிபாட்டால் தாங்க உங்களுடைய குறைகள் தீரும். நன்மைகள் அதிகமாகும். ஸோ எப்பலாம் முடியுதோ அப்பலாம் குடும்பத்தோட குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு ஒரு வழிபாட செஞ்சுட்டு வாங்க. நல்லது நடக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமா கன்னி ராசிக்கு கண்டக சனியால கடுகளவும் கெட்டது நடக்காது. மேலும் என்ன நடக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி நம்ம அணுகணுங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லதே நடக்கும். பயம் வேண்டாம். பதட்டம் வேண்டாம். சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே துணையா தான் வருவார். வாழ்த்துக்கள்.